என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல என்ன தெரு தெருவா அலைய விட்டானுங்களே. போலீஸ் எங்கெல்லாம் தேடுதோ, கையில காசும் இல்ல, வேலையும் கிடைக்கல. கிடைச்சாலும் வெள்ளை அடிக்கிற வேலையில மட்டும் சேரக்கூடாது. சேர்ந்தா கண்டுபிடிச்சுவாங்க. யாரா குறுமுட்டு டிரைவரா இருக்கிற? ஏயா அறிவு இருக்கா உனக்கு? யாருக்கு இல்ல? ரோட்ல ஓரமா வரக்கூடாது சார், என்ன தெரியல? அரே மயில்சாமி, எங்கப்பா மெட்ராஸ் பக்கம்? ஊர்ல வறட்சி தாங்க முடியல, வேலை தேடி வந்துட்டேன். அது சரி, இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? வழக்கம் போற வெள்ளை அடிக்கிற தொழில் தான். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது சார். கிடைக்கலன்னா துபாய்க்கு வாங்கி போயிட வேண்டியதானே? துபாய்க்கு போனவங்கள துபாயிலேயே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒட்டகத்துக்கு பொட்டு முன்னாக்கு வச்சுட்டு அலையிறானுங்க. இங்க வந்து பெரிய இன்ஜினியர்னு சொல்றானுங்க. அதை நீயே செஞ்சிட வேண்டியதானே? நமக்கு எதுக்கு சார் உள்ளூர் செவத்துக்கு வெள்ளை அடிச்சுட்டு ஒழுங்கா சோறு திம்போம்? அது சரி, பொங்கல்லாம் வருது, வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கணும். வீட்டுல என் மக பூர்ணிமா இருப்பா, அவங்களுக்கு வெள்ளை அடிச்சிருவா? இல்ல அவங்க கிட்ட கேட்டு அவகிட்ட போய் பேசி வீட்டுல வெள்ளை அடிக்கிற வேலையை ஆரம்பி. அட்ரஸ் கொடுங்க. இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள துபாய்க்கு 2 தடவை போயிட்டு வந்தலாம் போட்டுருக்கு. ஓஹோ, இங்கிலீஷ் தெரியாதோ? 28 பிஷப்ஸ் கார்டன், ராஜா அண்ணாமலைபுரம். என் மக கிட்ட நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. எப்படி? நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லுப்பா. நான் பெயிண்டர்? நான் பெயிண்டரே தான். இனிமே நம்ம பெயிண்டர் தான். என்ன கார் ஓட்டுறானா புல்டோஸ் ஓட்டுறானா இவன்? அம்மா அம்மா. யாருங்க? வணக்கங்க. வணக்கம். வழியில அப்பாவை பார்த்தேன், வீட்டுல பொண்ணு இருக்கு போய் பாருன்னு சொன்னாரு. இந்த பெயிண்டிங்க என்ன பாக்குறதுக்கு சந்துருன்னு ஒரு ஓவியர் வருவாரு. ஹீஸ் a great artist, பெரிய மேதை. பாக்குறதுக்கு அப்படி இப்படி இருக்காரேன்னு கண்ணா பின்னான்னு பேசி அமிச்சிடாதே. நல்லபடியா கவனிக்கணும். ஓகே? வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இதுல உட்காரலாங்களா? உட்காரலாம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? நீங்க ஆசைப்பட்டு எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுக்கிறேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். டே மயில்சாமி, உன் வாழ்க்கையில எவ்வளவு ஒன்னு உட்கார வச்சு டீயாவது கொடுத்துருக்காளடா. இப்ப நீ வெள்ளை அடிக்க வந்தவங்கிறது தெரிஞ்சது, உன் மான மரியாதையெல்லாம் கப்பல் ஏறிடும். பேசாம நடிச்சிரு. இந்த ஆள் நம்மள இந்த வீட்டு பொண்ணுன்னே நினைச்சிட்டாரு. இப்ப வேலைக்காரின்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும். இப்படியே நடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க. நான் உங்க ரசிகை. சுண்ணாம்பு அடிக்கிறது என்ன ரசிப்பு வேண்டியிருக்கு? தில்லானா மோகனாம்பாளை விட அதிகமா நேசிக்கிறாளே. என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்க ரசிகையா இருக்க கூடாதா? இருந்துட்டு போங்களே. கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு, நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே. நீங்க கலரா இல்ல கருப்புங்கிறதுக்காக உங்க வெள்ளை மனசை ரசிக்காம இருக்க முடியுமா? ஓ, நீங்க சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சாப்பிடுங்க. உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏனுங்க, நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஏன் தெரியாது? நீங்க ஆர்டிஸ்ட் சந்துரு தானே? அப்படியே வச்சுக்கங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா தின்னதெல்லாம் கக்க சொல்லுவா போல் இருக்கேன். இவங்க அப்பா ஒரு இங்கேதான் கேட்டவன், என்ன பெயிண்டர்னு சொல்ல சொல்லிட்டான். இவளு என்ன பெயிண்டர்னு நினைச்சு எப்படியெல்லாம் நடக்க போறாளோ. ஒரு ஆபத்துல மாட்டியே இன்னும் தப்புல, அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து உருவாகுதேடா மயில்சாமி. சில சமயம் எனக்கு ராத்திரில தூக்கமே வருதில்ல. உங்க பெயிண்டிங்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். போலீஸ்காரன் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கான், இவ என் பெயிண்டிங் வச்சு பார்த்துட்டு இருக்காளா? அது சரி, உங்களுக்கு இந்த எல்லோராவ தெரியுமா? தெரியாதுங்க. அஜந்தா பாக்குதானே? பாக்கெட் 10 பைசா. அட ஞான சூன்யம், நான் சொல்றது ஓவியம். தெரியாதுங்க. அட இந்த சித்தன்ன வாசல்? எனக்கு முன் வாசல் மறுவாசல் தாங்க தெரியும். இந்த வீட்டுக்கு பின் வாசல் இருக்கா? இல்லங்க. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல பின்னால வாசல் வச்சு கட்ட வேண்டாம்? எதுக்குங்க? ஆத்திர அவசரத்துக்கு உதவுமேனுதான். அது சரி, அப்பா அப்ப வருவாரு. இப்போ வந்துருவாங்க. அப்ப நான் புறப்படுறேன். படிக்கட்டுமா? படிங்க. அது வீடு இல்லை, கலைக்கோயில். அந்த கலைக்கோயிலுக்குள் நான் பயபக்தியுடன் நுழைகிறேன். அங்கே அட்டகாசமான சிரிப்புடன் என்னை வரவேற்கிறார் அந்த இளைஞர், ஓவிய கலைஞர். அடடா, அது மாபெரும் கலைஞன் கூறிய கர்வ புன்னகை இல்லை, ஒரு விசாலமான இதயத்தின். போதும் 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 போதும், என்னால தாங்க முடியாது. கிலோ கணக்குல ஐஸ் வைக்கிறேன்னா முழுசா படிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்க நல்லா தான் எழுதிருப்பீங்க. பேட்டியை பிரஸ் கொடுத்துருங்க. அப்புறம் சொல்லுங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல பொண்ணு. அப்புறம் புத்திசாலி பொண்ணு. இன்னும் துடுக்குத்தனமா பேசுற பொண்ணு. மனசுல நினைக்கிறத மறைக்காம சொல்ற கேரக்டர். அப்போ நான் இப்ப மனசுல நினைக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டுமா? ஐ லவ் யூ.
அண்ணம், தயவு செஞ்சு நான் சொல்லதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ ஐ எம் சாரி. நீனே சொல்லுங்க. இந்த நீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீல ஒரு அன்பு இருக்கு, நீல ஒரு உறவு இருக்கு, நீல ஒரு உரிமை இருக்கு. முதல் பார்வையிலேயே உங்க இதயத்துல ஆழமா பதிஞ்சிட்டேன்னு சொன்னீங்க. அந்த இடத்தை நிரந்தரம் ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ணம், இந்த வீட்டுல நான் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேனே, அது போய் ஒரு பெண் தெய்வத்தோட பிரிக்க முடியாத நினைவுகளோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல எங்க எங்க பார்த்தாலும் அவதான் இருக்கா, என் இதயத்திலேயே அவதான் இருக்கா. ஒரு நாள் நான் எதிர்பார்க்காத சமயத்துல அவ இந்த வீட்டுக்கு வந்தா. ரெடிமா? நீ போய் ட்ரெஸ் பண்ணிக்குமா?